சளி இருமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி குழம்பு செய்து சாப்பிட்லாம். நான் வந்து இப்போ மிளகு குழம்பு பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். கொஞ்சம் மிளகு ஒரு தட்டு எடுத்துக்கலாம். தட்டில் மிளகு நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இந்த மழை காலத்தில் சளி இருமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதாரண இருக்கவங்க சாப்பிட்லாம். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். மிளகு குழம்பு கார்த்திகை 16. நான் 16 நாளைக்கு 16 விதமான குழம்பு வச்சுருக்கேன். இன்றைக்கி மிளகு குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வரமிளகா, காரத்துக்கேற்ப மிளகு 1 ஸ்பூனுக்கு மேலே போட்டிருக்கேன். அரிசி, வெந்தயம், தனியா, அதாவது கொத்தமல்லி விதை, தனியான கொத்தமல்லி விதை, சீரகம் இவ்வளோத்தையும் போட்டு நான் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். நான் வந்து மர ஸ்பூன்லேயே வறுத்துக்கிறேன். சிம்மில் வச்சு வறுத்துக்கிடலாம். கடாயில் இதை வறுத்துக்கோங்க. அதுக்குள்ளே புளி கொஞ்சம் ஊற போட்டுக்கோங்க. புளி ஊற போட்டு சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுக்கிடலாம். இந்த மிளகு குழம்பு வந்து வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ மழைக்காலம். இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா சாப்பிட்லாம். காரம் கம்மியாக வேணுன்றவங்க காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணுன்றவங்க அதிகமாக போட்டுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. புளிப்பு வேணும்னா புளி அதிகமாக ஊற்றிக்கோங்க. புளிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க தக்காளி மட்டும் போட்டு கூட செஞ்சுக்கிடலாம். நான் வந்து சிம்மில் வச்சு தான் வறுக்கிறேன். கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இப்போ இந்த கடாயிலே இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நான் போயிட்டு தக்காளி, சாம்பார் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். புளி இந்த ஊற வச்சுக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணிட்டாலே சீக்கிரமாக செய்திடலாம் குழம்பு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டேன். இது மத்தியான குழம்பு ஆறட்டும். நான் வந்து சாம்பார் வெங்காயமும் ரெடி பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சாம்பார் வெங்காயமே பெருசாக இருக்குது. நான் வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பூண்டு உரிச்சிக்கணும், புளி ஊற போடணும், தக்காளி அரியணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை பண்ணலாம். பூண்டு கொஞ்சம் போல் உரிச்சிக்கிறேன். எப்பயுமே நம்ம வந்து அரைக்கிறது கரண்ட் இருக்கும்போதே எதை அரைக்கணுமோ அதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிடணும். எந்த நேரத்துலையுமே முதல்ல அரைக்கிறதெல்லாம் முதல்ல முடிச்சிடணும். அதுக்கப்புறம் கரண்ட்டு போயிடுச்சுன்னா அரைக்க முடியாது. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு அதை அரைச்சிக்கிட்டேன். நான் வறுத்து வச்சேன் மிளகா, தனியா, மிளகு, சீரகம், வெந்தயம், அரிசி இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ பூண்டு உரிச்சிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் பூண்டு தான் நான் போட போகிறேன். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ எவ்வளோ குழம்பு வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அளவுகள் எல்லாம். 2 பேர் பண்ணேன்னா கொஞ்சமாக பண்ணால் போதும். 4 பேருக்கு பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிடணும். நம்ம மளிகை ஜாமான்களை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும். தக்காளி வந்து நான் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சிப்பேன். அதனால் தக்காளி கட் பண்ண வேண்டாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறது தான். நான் என்ன பண்ண போகிறேன், எண்ணெய் காயட்டும். அதில் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன். நான் வந்து இந்த காஞ்ச மிளகாலாம் போட்டேன்னா அதை அப்படியே எடுத்து சாப்பிடுவேன் குழம்பு. அதனால் அதையும் அது போட்டுக்கிறேன். கடுகு பொடிட்டும். கடுகு பொடியுது. நான் கட் பண்ணி வச்சுருந்த சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நான் வதக்கிடுறேன். கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா. இப்போ நான் வந்து கல்லுப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு வந்து காலியாக போட்டு வாங்கி வைக்கணும். கல்லுப்பு வந்து வீட்டில் வந்து குறையக்கூடாதான். அது வந்து எப்போயுமே ஃபுல்லாகவே இருக்கணுமா. கல்லுப்பு, அரிசி இதெல்லாம் வந்து எப்போயுமே வீட்டில் நிறைஞ்சி இருக்கணும்னு சொல்லுவாங்க. கல்லுப்பு வந்து காலியாக இருக்குது, அதுக்குள்ளே நான் வாங்கிடணும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். எப்பவுமே இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்கும், இருமல், தும்மல் எல்லாமே சரியாயிடும். இந்த மாதிரி மிளகு குழம்பு வந்து வாரத்துக்கு 2 முறை சாப்பிடணும் மழை காலத்தில்.
இது வந்து மருந்து குழம்பு மாதிரியும் சொல்லலாம், அதே டைமில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது வதங்கிட்டோம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, மிளகு, சீரகம், மிளகா, தனியா, அரிசி, வெந்தயம் இதெல்லாம் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, அதையும் இதில் போட்டு நான் எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா வதங்குது. இப்போ இதில் நான் வந்து அரைச்சி வச்ச தக்காளியும் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறணும். இப்போ நான் வந்து இந்த மிக்ஸி ஜார் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து புளியை கரைச்சி ஊற்றி வச்சுக்கிறேன். இந்த பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. இப்போ நான் இதில் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. நான் கெட்டியாக கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கிட்டேன். இது நல்லா கெட்டி பதத்துக்கு வரட்டும். சுவையான மிளகு குழம்பு தயாராகிடுச்சு. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மருந்து குழம்பு மாதிரி இருக்குது. இப்போ ரெய்னி சீசன்றனால எப்போ வேணாலும் கரண்ட்லாம் ஆஃப் ஆகும். நம்ம கரண்ட் இருக்கும்போதே அரைக்கிறதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிடணும். ஃபில்டரில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறமா சார்ஜ் போடணுன்னா செல்லில் சார்ஜ் போட்டு வச்சுக்கிடலாம். எமர்ஜென்சி லைட் இருந்தால் சார்ஜ் போட்டு வச்சுக்கிடலாம். இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே செய்து வைக்கணும். ரெய்னி சீசனில் எப்போ வேணாலும் கரண்ட்டு கட் பண்ணுவாங்க, எப்போ வேணாலும் கரண்ட் வரும். அதனால் நம்ம முன்னாடியே இதெல்லாம் செய்து வச்சுக்கிடலாம். மழை காலத்தில் சொல்ல முடியாது. குழம்பு பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு கொஞ்சமாக இனிப்பாக வேணும்னா கொஞ்சமாக சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைலாம் சும்மா லைட்டாக கிள்ளி போட்டுக்கிறேன். சுவையான மிளகு குழம்பு தயாராகிடுச்சு. இது ரொம்ப நல்லது, சளியெலாம் வர விடாமல் பார்த்துக்கோங்க. இது ஒரு வித்தியாசமான குழம்பு. நான் கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கிறேன். வெல்லம் தான் போடணும், ஆனால் என்கிட்ட வெல்லம் இல்லை, அதனால் கொஞ்சமாக நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். அப்போ சுவை கூடும். இப்போ இந்த கடாயை வரைச்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான மிளகு குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ தான் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. இப்போ நான் வந்து அடுத்தது ஒயிட் ரைஸ் வச்சிடுறேன். அடுத்தது நெல்லிக்காய் ஊறுகாய் பண்ண போகிறேன். ரைஸ் ஆயிடுச்சு, அதே அதை கொட்டிட்டேன். வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்க போகிறேன் குழம்ப. மிளகு குழம்பு சாதம், அரிசி சாதம். பூண்டு இது மிளகு குழம்பு விரசுனது, சூப்பர் டேஸ்ட். செம்ம டேஸ்ட்டு. சாப்பாட்டிலே ருசி விரசின சாதம் தான். கடையை வச்சு விரசி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டு.
ஊறுகாய் பண்ண போகிறேன். ஒரு 5 நெல்லிக்காவை லைட்டாக அவிச்சுக்க போகிறேன். அவிட்டும் உப்பு போட்டு அவிச்சுக்கிடலாம். வேகட்டும். நெல்லிக்காய் வெந்துச்சு. உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். தண்ணி வச்சட்டும். அப்போதான் நல்லா வேகும். ஆறட்டும். இதில் இருக்க விதையை மட்டும் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். நல்லா வெந்துச்சு. கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆயிடுச்சு. கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறேன். கடுகு, அரைச்சி வச்ச நெல்லிக்காய், சால்ட், குழம்பு மிளகாத்தூள், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. நெல்லிக்காய் ஊறுகாய், ஒயிட் ரைஸ், மிளகு குழம்பு.